Hello students, இன்னைக்கு நம்ம molecular basis of inheritance class 12 biology DNA machinery and the enzymes involved in that. We'll see that concept. DNA deoxyribonucleic acid. இதோட function என்னன்னா carrying the genetic material. அதுக்கு இந்த ஃபங்க்ஷனை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஆட்டோ கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன், இன்னொன்று ஹெட்டிரோ கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன். ஆட்டோ கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன், ஹெட்டிரோ கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன். ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப், அதாவது டிஎன்ஏ தன்னை மாதிரியே ஒரு காப்பீஸை உருவாக்குறதுக்கு டிஎன்ஏ ஃபார்மிங் எ டிஎன்ஏ, தட் இஸ் ரிப்ளிகேஷன், தட் இஸ் ஆட்டோ கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன். டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, தென் protein synthesis, that is heterocatalytic function. These are the 2 types of function. One is autocatalytic function, another one is heterocatalytic function. Autocatalytic means DNA replicates itself, forming a copy of DNA. That is autocatalytic function. Heterocatalytic means DNA forming RNA, then protein synthesis, that is heterocatalytic function. Now we'll see the replication in DNA. What are the enzymes involved in? DNA is a double helical structure that was proposed by Watson and Crick in 1953. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன சொன்னாங்க, இட்ஸ் அ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். அந்த 2 ஸ்ட்ராண்டில் இருக்குது. இந்த 2 ஸ்ட்ராண்டுமே எப்படி இருக்குன்னா ஆன்டி பேரலல். ஆன்டி பேரலல்னா ஒரு ஸ்ட்ராண்ட் 5' to 3' இருந்தால் அதர் ஸ்ட்ராண்ட் 3' to 5' இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரினா ஒரு ஸ்ட்ராண்டில் அடினைன் இருந்தால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அதர் ஸ்ட்ராண்டில் தைமைன் இருக்கும். இங்கே குவானைன் இருந்தால் அங்கே சைட்டோசின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆன்டி பேரலல் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பார்த்தா இட்ஸ் அ செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் பை டைரக்ஷனல். 2 டைரக்ஷன் நடக்கும். இது எப்போ நடக்கும்னா அக்கர்ஸ் இன் த எஸ் ஃபேஸ் ஆஃப் த செல் சைக்கிள். The replication of DNA, there are various stages. First one is activation of nucleotide. அடுத்தது point of origin. அதாவது ORI, origin of replication. அடுத்தது unwinding of DNA molecule. அடுத்தது formation of replicating protein. Next, synthesis of new strand. அடுத்தது leading and lagging strand formation. Next one, maturation of Okazaki fragments. Next one, formation of daughter DNA molecules. இதுதான் இதோட various stages. அதாவது first one, activation of nucleotide, point of origin. Next, DNA molecules unwind பண்ணணும். Then formation of replicating fork. Then synthesis of new strand, leading and lagging strand formation, maturation of Okazaki fragments, formation of daughter DNA molecules. இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான என்சைம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிறைய என்சைம்ஸ் இதுக்கு தேவைப்படுது. மெயின் என்சைம்னா DNA polymerase 3. இதுதான் DNA சிந்தசிஸ் என்சைம். இதுதான் மெயின் என்சைம். ஃபர்ஸ்ட் ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைம். ஹெலிகேஸ் இது என்ன பண்ணணும், லைக் மாலிகுலர் சிசர் மாதிரி கட்ஸ் த DNA ஃப்ராக்மெண்ட், டபுள் ஸ்டாண்டர்ட் DNA கட் பண்ணும். எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல தேவையான இடத்துல கட் பண்ணும். இது அன்வைண்ட் DNA டபுள் ஹெலிக்ஸ். டபுள் ஸ்டாண்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதை கட் பண்ணும், சிசர் மாதிரி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு டென்ஷன் டார்க் ஃபார்ம் ஆகும். திரும்ப என்ன ஆகுது, டென்ஷனால திரும்ப டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஒன்றா சேர்ந்துடும். ஸோ அதனால் அதை ரிலீவ் பண்ணுறதுக்காக டோப்போ ஐசோமெரேஸ் அப்படிங்கிற என்சைம் ரிலீஸ் த டார்க்யூ. இந்த அன்வைண்ட் ஆகும்போது ஏற்பட்ட டென்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்காக டோப்போ ஐசோமெரேஸ் என்சைம் வரும். அடுத்தது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ், அதாவது SSDNA. இது எதுக்குன்னா திரும்பி அந்த அன்வைண்ட் ஆன டிஎன்ஏ மாலிகுல் ஸ்ட்ராண்ட் டபுள் ஸ்ட்ராண்ட் திரும்ப சேர்ந்துடும், திருப்பி காயிலிங் ஆகிடும். அதுக்காக இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ் டிஎன்ஏ மேலே போய் உட்காந்து அது திரும்பவும் சேராமல் பார்த்துக்கும். அடுத்தது ப்ரைமேஸ்ங்கிற என்சைம்.
it lays down the RNA primers. RNA primers-னா it's a small segment of RNA. சின்ன சின்ன ஒரு 10 to 20 bases இருக்கும், base pairs இருக்கும், ஸ்மால் செக்மெண்ட். அதை லே டவுன் பண்ணுறது இந்த ப்ரைமேஸோட வேலை. அடுத்து டிஎன்ஏ பாலிமரேஸ் இதுதான் மெயின் சிந்தசிஸ் என்சைம் சொன்னேன். அடுத்தது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1. இது என்ன பண்ணணும்னா இந்த ஆர்என்ஏ ப்ரைமர்ஸை ரிப்ளேஸ் வித் டிஎன்ஏ. இட் ரிப்ளேசஸ் தி ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் வித் டிஎன்ஏ. அடுத்தது லைகேஸ் அப்படிங்கிற என்சைம். இட் ஃபில்ஸ் த கேப்ஸ் லைக் ஃபெவிகால் மாதிரி இட் ஃபில்ஸ் த கேப்ஸ். அடுத்தது இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் ஃபார்ம் ஆகும்போது என்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும், சின்ன ஒரு தப்பு நடந்தாலும் என்ன ஆகிடும், அங்கே பேஸ் பேர் மாறும்போது மியூட்டேஷன் நடந்துடும். அந்த மாதிரி மியூட்டேஷன் இல்லாமல் அதை வந்து கரெக்டாக காப்பி பண்ணியிருக்கான்னு பார்க்கறதுக்கு நியூக்ளியேஸ் அப்படிங்கிற என்சைம் இட் ஆக்ட்ஸ் லைக் எ ப்ரூஃப் ரீடர். ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது நியூக்ளியேஸ் என்சைம். வாட் ஆர் த என்சைம்ஸ் ஐ said? ஹெலிகேஸ். ஹெலிகேஸோட வேலை அன்வைண்ட்ஸ் த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ். டோப்போ ஐசோமெரேஸ் இது வந்துட்டு ரிலீவ்ஸ் த டென்ஷன். தென் SSBP single standard binding proteins. It prevents the coiling of the DNA. Primase lays down the RNA primers. DNA polymerase 3. It is a main synthesis enzyme. DNA polymerase 1 replaces the RNA primers with DNA. Ligase fills in the gaps. Nuclease acts like a proofreader. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஆக்டிவேஷன் ஆஃப் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடை ஆக்டிவேட் பண்ணணும். நியூக்ளியஸ் இருக்குல்ல, நியூக்ளியஸ்க்கு தான் என்ன இருக்கும்? குரோமோசோம்ஸ் இருக்குது. குரோமோசோம்ஸில் தான் டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட். இங்கே தான் நியூக்ளியோபிளாசம், அந்த ஃப்ளூயிட் பார்ட்டம் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோபிளாசம். இந்த நியூக்ளியோபிளாசத்தில் 4 டைப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. 4 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் தேர். ஏஎம்பி, டிஎம்பி, ஜிஎம்பி, சிஎம்பி. AMP adenine monophosphate, thymine monophosphate, guanine monophosphate, cytosine monophosphate. அது ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும், நியூக்ளியர் பிளாசத்தில் இருக்கும். இதை வந்து பாஸ்போரிலேஸுங்கிற என்சைம் மூலமாக ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டு in the presence of enzyme phosphorylase activates this AMP, TMP, GMP and CMP. அதாவது adenine monophosphate, thymine monophosphate, guanine monophosphate, cytosine monophosphate. இதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறது ஏடிபி. ஏடிபினா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஆக்டிவேட் பண்ணி அது என்னவா மாற்றோம்னா அடினைன் மோனோபாஸ்பேட்டை டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் அடினைன் மோனோபாஸ்பேட்டை டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் அடினைன் ட்ரைபாஸ்பேட்டாக மாற்றும். ஏற்கனவே மோனோபாஸ்பேட்டை இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருந்தது. இந்த ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ன பண்ணுன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் அடினைன் ட்ரைபாஸ்பேட். அதே மாதிரி தைமின் மோனோபாஸ்பேட் என்னவா மாறும்? டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் தைமின் ட்ரைபாஸ்பேட். குவானைன் மோனோபாஸ்பேட் என்னவா மாறும்? டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் குவானைன் ட்ரைபாஸ்பேட். அதே மாதிரி சைட்டோசின் என்னவா மாறும்? டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் குவானைன் ட்ரைபாஸ்பேட்டாக மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரெக்கக்னிஷன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். அதாவது ஓரி மீன்ஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் தான் இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த ரீஜனை தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இல்லது ஓரின்னு சொல்லுவோம். இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் 1 பாயிண்ட், ஓரியில் ஸ்டார்ட் ஆகி டெர்மினேஷன் பாயிண்டில் டெர்மினேட் ஆகும். இந்த டி பாயிண்டில் டெர்மினேட் ஆகும். ஓரியில் ஸ்டார்ட் ஆகும். ஓரி மீன்ஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி டி அப்படிங்கிற டெர்மினேஷன் பாயிண்ட்டை டெர்மினேட் ஆகும், ஸ்டாப் ஆகும். இந்த region where the replication occurs, that is called a replicon. டிஎன்ஏல எங்கே ரிப்ளிகேஷன் நடக்குதோ அந்த ரீஜனை we call it as replicon. ப்ரோகேரியோட்டில் ஒரே ஒரு ரிப்ளிகான் இருக்கும், யூகேரியோட்டில் நிறைய ரிப்ளிகான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல். இதுக்கு என்ன என்சைம் தேவைப்படுது? டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படுது.
இது எங்கே டிஎன்ஏ கட் பண்ணுதுன்னா இந்த வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், அந்த ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நியர்பையாக வீக் ஹைட்ரஜன் பாண்ட். வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னா எது? அடினைன் தைமின் டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் இல்லையா, குவானைன் சைட்டோசின் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ அந்த டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குல்ல, அடினைன் தைமின், அந்த இடத்துல தான் இது கட் பண்ணுது. டிஎன்ஏ ஹெலிகேஸ் கட்ஸ் தி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இந்த வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். கட் பண்ணோன்னா டிஎன்ஏ செப்பரேட் ஆகிடும். செப்பரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு டென்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த டென்ஷன் தட் இஸ் கால்ட் டார்க்யூ. அந்த டார்க்யூ என்ன பண்ணும், திரும்ப டிஎன்ஏ வந்து திரும்ப சேர்ந்துடும். அதுக்காக டோப்போ ஐசோமெரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணுது. இந்த அன்வைண்டிங் வந்துட்டு பை டைரக்ஷன், போத் டைரக்ஷன் நடக்கும். இதுதான் இந்த பிரிஞ்சு போன ஸ்ட்ராண்ட், டபுள் ஸ்ட்ராண்ட் பிரிஞ்சிடுச்சுல, இப்போ கட் பண்ண டபுளாக பிரிஞ்சிடுச்சுலே ரெண்டா. இதுதான் வந்து டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ண போகுது. இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு டு மேக் அ காப்பி, அதுலேருந்து தான் ஒரு காப்பி ஃபார்ம் ஆக போகுது. இப்போ இந்த செப்பரேட் ஸ்ட்ராண்ட் மேலே சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது போய் உட்காந்துட்டு அதை ஃபர்தராக காயில் ஆகாமல், ஸ்ட்ராண்ட்ஸை காயில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அது மேலே போய் உட்காந்துரும். தட் இஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதை திரும்பியும் டிஎன்ஏ திரும்பியும் ரீகாயில் அங்கே ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ என்னென்ன என்சைம் பார்த்தோம், எலிகேஸுங்கிற என்சைம். எலிகேஸ் என்சைம் என்ன பண்ணும், இந்த வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் அதை கட் பண்ணும். டோப்போ ஐசோமரேஸ் அந்த டென்ஷனை ரிலீவ் பண்ணும். தென் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ் அந்த பிரிஞ்சு போனது இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மேலே போய் உட்காந்து அது திருப்பி ரீகாயிலிங் ஆகாமல் பார்க்கும். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் ரிப்ளிகேட்டிங் ஃபோர்க். இப்போ இந்த பிரிஞ்சதுலேயே அது பார்க்கறதுக்கு அந்த ஸ்டாண்டு பிரிஞ்சது எப்படி இருக்கும்னா ஒரு ஒய் ஷேப்பில் இருக்கும், ஃபோர்க் மாதிரி இருக்கும். ஒரு பார்க்கறதுக்கு ஒய் ஷேப்பில் ஃபோர்க் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் வாட்? ரிப்ளிகேஷன் ஃபோர்க். த ரிப்ளிகேஷன் ஃபோர்க். இந்த அன்பைண்டிங் நடக்கிறது வந்து போத் டைரக்ஷன் நடக்கும், பிரியும், ரெண்டு பேரும் டைரக்ஷன் பிரியும். ஏன்னா வந்துட்டு இது டிஎன்ஏ வந்து வெரி லாங் ஸ்ட்ராண்ட் இல்லையா, அது மொத்தமாக பிரிக்கணும்னா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால இது என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரிக்கும், மொத்தமாக பிரிச்சிடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினில் கட் ஆகி அதை என்ன பண்ண ஸ்ட்ராண்டை கொஞ்சமாக பிரிக்கும். அப்புறமா காப்பீஸ் நடக்க ஆரம்பிக்கும், திரும்ப அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு வரும். இந்த பிரிஞ்ச ஸ்ட்ராண்ட் எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஒய் ஷேப்பில் ஃபோர்க் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால் ரிப்ளிகேட்டிங் ஃபோர்க், ரிப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட். இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டு பிரிஞ்சதுலேயே அந்த ரெண்டு ஸ்டாண்டு செப்பரேட் ஸ்டாண்ட் என்னவா ஆக்ட் பண்ணுது, டெம்ப்ளேட் மாதிரி ஆக்ட் பண்ணுது. அங்கே தான் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நியூ ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம், தட் இஸ் பிரைமேஸ் அப்படிங்கிற என்சைமால் ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் உருவாகுது. அந்த ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் என்னென்னா ஒரு 10 to 12 பேசஸ் தான் இருக்கும். அதில் இதை சிந்தசைஸ் பண்ணுறது எதுன்னா ப்ரைமேஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த ப்ரைமேஸ் என்சைம் ஆர்என்ஏ பாலிமர்ஸை சிந்தசைஸ் பண்ணும். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் என்னென்னா ஒரு 10 to 12 பேசஸ் இருக்குது. அதாவது நம்ம ஒரு வீடு கட்டும்போது ஒயிட் வாஷ் பண்ணும்போது முதல்ல ப்ரைமர்ஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தானே அது மேலே பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரைமர்ஸ் இது வந்து ஆர்என்ஏ ப்ரைமர்ஸை கொண்டு வரும். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் எங்கே போய் அட்டாச் ஆகும்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இருக்குது. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் என்னது, டிஎன்ஏ ரெண்டாக பிரிஞ்சது இல்லையா, அது ஒன்று ஒரு டெம்ப்ளேட் வச்சு தான் காப்பி ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் 3' எண்ட் இருக்கு இல்லையா, அந்த 3' எண்டில் இந்த ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் போய் அசோசியேட் ஆகிட்டு தென் அட்ராக்ட்ஸ் தி அதோட காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸ். இங்கே என்னென்ன நியூக்ளியோடைட்ஸ் இருக்கோ, டெம்ப்ளேட்டில் என்ன நியூக்ளியோடைட்ஸ் இருக்குதோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நியூக்ளியோடைட்ஸை சரௌண்டிங் சைட்டோபிளாசத்துலேருந்து கொண்டு சேர்க்கும். இதுதான் இதோட வேலை. ஆர்என்ஏ ப்ரைமேஸ் என்ன பண்ணும், ஆர்என்ஏ ப்ரைமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் வந்துட்டு ஸ்மால் செக்மெண்ட்டாக இருக்கும். அதாவது 10 to 12 பேசஸ் தான் இருக்கும். அதில் இது போயிட்டு எங்கே அட்ராக்ட் ஆகும், அட்ராக்ட் வித் தி 3' எண்ட் ஆஃப் தி டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். 3' எண்டில் போய் அட்டாச் ஆகும். 3' to 5' போகும். இது அட்ராக்ட் ஆனவுடனே இட் அட்ராக்ட்ஸ் தி காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸ். அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட். டெம்ப்ளேட்டில் வந்துட்டு அடினைன் இருந்தால் என்ன வந்து சேரணும், தைமின் வந்து சேரணும். இங்கே குவானைன் இருந்தால் சைட்டோசின், அந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டு உருவாக்கும். இதுதான் வந்து ஆர்என்ஏ ப்ரைமேஸோட வேலை. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படிங்கிற என்சைம் அந்த ஆர்என்ஏ ப்ரைமர்ஸில் இருக்க நியூக்ளியோடைட்ஸை ரிப்ளேஸ் பண்ணிக்குவோம். இது எப்படி நடக்கும்னு சொன்னேன், 3', அதாவது டெம்ப்ளேட்டோட 3'ல ஸ்டார்ட் ஆகி 5' நோக்கி போகும்.
இப்போ 2 ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 5 prime to 3 prime, அந்த எண்டில் 3 prime இருக்கும். அதர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் 3 prime to 5 prime தான் இருக்கும். ஸோ இந்த 3 prime ஸ்டாண்டில் வந்துட்டு RNA பாலிமர்ஸ் வந்து உட்காந்து ரெண்டுத்துலேயே உட்காந்துரும். இங்கன்னா 3 prime எண்டில் உட்காரும். அப்போ இங்கே வந்துட்டு கீழேருந்து கீழ் நோக்கி மேலே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், ஒரு நியூக்ளியோடைடை கொண்டு வந்து சேர்க்கும், அடுத்த நியூக்ளியோட்டை கொண்டு DNA பாலிமரேஸ் 3ங்கிற என்சைம் ஒரு நியூக்ளியோட்டை கொண்டு வந்து சேர்க்கும், அடுத்த நியூக்ளியோட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அதை ரிப்ளேஸ் பண்ணிகிட்டே வரும்போது 2 நியூக்ளியோட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நடுவில் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த 2 நியூக்ளியோட் நடுவில் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இது எப்படி நடக்கும்னா 3 primeல ஸ்டார்ட் ஆகி 5 prime நோக்கி போயிட்டு இருக்கும். இது கண்டினியூஸாக போகும். ஆனால் அதே அதர் டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அதில் எண்டில் 5 prime தான் இருக்கும். 3 prime to 5 primeல எண்டில் 5 prime இருக்கும். ஸோ அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 3 prime to 5 prime. ஸோ இது ஒரு பிரேக் விட்டு வரும். 3 prime to 5 prime ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்து திரும்பவும் 3 prime to 5 prime, 3 prime to 5 prime ஃபார்ம் ஆகி நடுவில் ஒரு பிரேக் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு கண்டினியூஸ் ஸ்டாண்டாக இருக்காது. அதுவே வந்துட்டு 5 prime to 3ல வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் ஆரம்பித்த நியூக்ளியோடைடு அப்படியே கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். கண்டினியூஸ் அது வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட் சொல்லுவோம். அதாவது நம்ம லீடிங் ஸ்ட்ராண்ட் சொல்லுவோம். விட்டு வரதை வந்து நம்ம லேகிங் ஸ்ட்ராண்ட் சொல்லுவோம். லேகிங் ஸ்ட்ராண்ட் கண்டினியூஸாக போகிற ஸ்ட்ராண்டை வந்து நம்ம கால் இட் அஸ் லீடிங் ஸ்ட்ராண்ட். ஏன்னா வந்து நமக்கு RNA பிரைமில் ஜாயின் ஆகும், 3 primeல் ஜாயின் ஆகும். 3 primeல் ஆரம்பித்து அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதுவே வந்துட்டு இன்னொரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் எண்டில் வந்து 5 prime இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகும்னா 3 prime to 5 prime, 3 prime to 5 prime போகும். விட்டு போயிட்டு திருப்பி வரும். நடுவில் ஒரு கேப் இருக்கும். அது வந்து லேகிங் ஸ்ட்ராண்ட் சொல்லுவோம். கண்டினியூஸாக போகிறத நம்ம வந்துட்டு லீடிங் ஸ்ட்ராண்ட் சொல்லலாம், விட்டு போகிறத நம்ம லேகிங் ஸ்ட்ராண்ட் சொல்லலாம். இப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு 5 prime to 3 prime போகும், இன்னொரு 3 prime to 5 prime போகும். இப்போ 5 prime to 3 primeல இருக்க 3 prime எண்டில் வந்து இருக்கு இல்லையா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். I'm telling about டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் 5 prime to 3 prime. இந்த 3 prime எண்டு இருக்கு இல்லையா, அங்கே ஃபார்ம் ஆகிற ஸ்டாண்ட் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதை நம்ம லீடிங் ஸ்டாண்ட் சொல்கிறோம். அதுவே இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது 3 prime to 5 prime நடக்கிறது வந்துட்டு அது வந்துட்டு நம்ம லேகிங் ஸ்டாண்ட் சொல்கிறோம். அங்கே நடக்கிற பைண்டிங் வந்துட்டு விட்டு போகும். ஏன்னா அது 3 prime to 5 prime தான். RNA மாலிகூல்ஸ் வந்து எங்கே எப்படி ஜாயின் ஆகும்னா 3 prime to 5 prime தான் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அதை வந்து லேகிங் ஸ்டாண்ட். ஸோ நமக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இதை வந்துட்டு டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்ட் சொல்லலாம். இது 3 prime to 5 prime போகிறது வந்து கண்டினியூஸ் ஸ்டாண்டாக போகும். ஆனால் அதுவே வந்துட்டு 5 prime to 3 prime வந்து 3 primeலேருந்து வந்து விட்டு வரதான் அது லேகிங் ஸ்டாண்ட் சொல்லலாம். நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். இந்த லேகிங் ஸ்டாண்டில் விட்டு ஃப்ராக்மெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை we call it as ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஏன்னா அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் ஒக்காசாக்கி. அவர் பேரில் அது ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். அந்த லேகிங் ஸ்டாண்டில் ஃபார்ம் ஆன ஸ்மால் விட்டு மாதிரி ஃபார்ம் ஆச்சு இல்லையா ஃப்ராக்மெண்ட்ஸ், தட் இஸ் கால் ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸில் நடுவில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் லைகேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படுது. லைகேஸ் என்சைம் நவ் ஜாயின்ஸ் தி ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். அதுக்கு நடுவில் ஒரு கம்மு மாதிரி ஆட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுது. அடுத்தது இந்த RNA ப்ரைமர்ஸ் ஆல்ரெடி சேர்ந்துருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து DNA பாலிமரேஸால் ரிப்ளேஸ் ஆகி அதாவது அதுக்கு என்ன என்சைம் தேவைப்படுதுன்னா ப்ரோகேரியோட்ஸில் DNA பாலிமரேஸ் 1ம் யூகேரியோட்ஸில் DNA பாலிமரேஸ் A அப்படிங்கிற என்சைமும் யூஸ் ஆகுது. இது வந்து என்ன பண்ணுது, RNA ப்ரைமர்ஸை DNA சீக்வன்ஸால் ரிப்ளேஸ் பண்ணுது. இந்த லைகேஷன், இந்த ஜாயினிங் ஆஃப் த ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட் முடிஞ்சதும் திரும்பவும் அந்த டெம்ப்ளேட்டும் அதோட காப்பியும் சேர்ந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் டோப்போ ஐசோமெரேஸ். அதாவது லைகேஷன் முடிஞ்சிச்சு, ஜாயின் ஆயிடுச்சு, ஃப்ராக்மெண்ட் கண்டினியூஸ் ஃப்ராக்மெண்ட் ஆகிடுச்சு, நடுவில் DNA வந்துட்டு DNA சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படின்னு நல்லா முடிஞ்ச பிறகு இந்த ரெண்டும் டெம்ப்ளேட்டும் அதோட டாட்டர் ஸ்டாண்டும் சேர்ந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் திரும்ப டபுள் ஹெலிக்ஸாக மாறும். இது முடிஞ்சோடனே வி கெட் நவ் 2 டாட்டர் DNA மாலிகூல்ஸ். 2 டாட்டர் DNA மாலிகூல்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு பேரண்ட் ஸ்டாண்டு, ரெண்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, ஒன்று வந்து பேரண்ட்டு ஒன்று டாட்டர். அனதர் ஸ்டாண்டில் ஒரு டெம்ப்ளேட் ஒரு டாட்டர், ஒரு பேரண்ட் ஒரு டாட்டர், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ 50% வந்துட்டு
பேரண்ட் ஸ்ட்ராண்டு 50% வந்து டாட்டர் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுறதுல இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் சொல்றோம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் ஹவ் அண்டர்ஸ்டுட்.